ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நாம் சின்ன சின்ன செங்கலை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு பார்த்திங்கன்னா எம்சாண்டும் சிமெண்ட்டும் எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம ஒரு மோல்டு தான் ஊற்ற போகிறோம். அதனால் இதே நம்மளுக்கு போதும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் வச்சுருங்க. அடுத்து எப்படி செய்கிறேங்கிறது ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கலாம். இது லப்பர் சீட்டு. நம்ம ஐஸ் க்யூப்லாம் ஊற்றி வைப்போம்ல, அதுதான் இது. நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணுங்கிறீங்க பை பண்ணிக்காங்க. நாம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு கலக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஒல்லாம் கொஞ்சம் ரொம்ப தண்ணியாட்டக்கிற மாதிரி போடணும். எதனால் அப்படி போடுறோம் அப்படின்னா, அப்படி இருந்தால் தான் இந்த மோல்டு போய் ஃபுல்லாக ஊற்றி ஃபிக்ஸ் ஆகி ஷேப்ஸ்லாம் கரெக்டாக வரும். நம்ம கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக போட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஷேப்ஸ்லாம் வராது. இதை கிட்டத்தட்ட 24 மணி நேரம் போட்டு காய வைக்கணும். அப்போ தான் ஓரளவுக்காச்சும் நல்லா காஞ்சிருக்கும். ஆனால் நம்ம 8 ஹவர்ஸில் எடுத்துருவோம். 8 ஹவர்ஸில் எடுக்கனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். ஆனால் அப்படியும் போட்டு எடுக்கலாம். ஆனால் நல்லா காய வைக்கணும். ஓரளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஊற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா வெயிலில் காய வச்சிட்டோம். அப்புறம் 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மகேந்திரா பேட்டரி தான் லோருக்கு எடுத்து வந்துருக்கோம். பேட்டரி 12 ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது தான். ஆல்ரெடி இஎஸ்சி நம்ம 12 ஹவர்ஸ் வாங்கிட்டோம்ல, அதே தான் இதில் மகேந்திராட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஜிடி எடுத்து வந்திருக்கோம். இதுக்கும் 12 ஹவர்ஸ் பவர் சப்ளை தான். ஆன் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சது தான். நம்ம ஜிடி ரிமோட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு. அது இந்த டெம்பரவரியாக தான் சால்வ் பண்ணி வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கவே இல்லை. ஜிஜின்னு இதில் ட்ரை பண்ணோம் செங்கல் மலை எழுத, ஆனால் நம்மளுக்கு கிடைக்கல. சரி, ஒரு வேளை வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு வழியாக நம்ம 25K சப்ஸ்கிரைபருக்கு மேலே தாண்டி போயிட்டுருக்கோம். இதுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஒரு வழியாக ஸ்பாட்டுக்கு வண்டி கொண்டு நிப்பாட்டியாச்சு. அடுத்து செங்கலை முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உடையாமல் எடுக்கணும். இதே பாருங்கள் அசால்ட்டாக எப்படி வந்துட்டுருக்குன்னு. இந்த செங்கல் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது நம்ம 4வது மோல்டு ஊற்றி வச்சுருக்கோம். ஆல்ரெடி 3 மோல்டு ஊற்றி வச்சு எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50 செங்கல் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஃபார்முக்கு எடுத்துகிட்டு போய் இந்த ரோடு வேலை பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சைடில் கட்ட வேண்டியதான். கட்டிட்டு பெயிண்ட் அடிக்கலாங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அது என்னங்கிறது முடிவு பண்ணிக்கலாம். ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு மோல்டு கிட்டத்தட்ட ஒரு 12 பீஸ் வரும். இந்த 12 பீஸை கொஞ்சம் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 பீஸ் கொண்டு வந்தோன்னே அடுத்து அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான். அதுக்கு எம்சாண்ட் ஒன்று மகேந்திராட்டையும் அப்புறம் சிமெண்ட்டு ஒரு வண்டியிலையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் இந்த குட்டி செங்கல்லாம் ராரியில் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான். ஓரளவுக்கு கொஞ்சம் அழுங்காமல் குழுங்காமல் வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. கொஞ்சம் ஃபோர்ஸாக யூஸ் பண்ண பட்டுன்னு உடஞ்சிரும். பட்டுன்னு உடஞ்சாலும் பிரச்சனை இல்லை. நம்ம வேறு யூஸ்க்கோசரம் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அடுக்கி ஃபுல்லாக வச்சாச்சு. அடுத்து என்ன, வண்டி ஆன் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். இதே மாதிரி நிறைய செங்கல் செஞ்சு எடுத்துகிட்டு போய் நம்ம சின்ன வீடும் கட்ட ஆரம்பிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வேலை ரோடு முக்கியம் நம்மளுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ரோட்டு வேலையை முடிச்சிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா அடுத்த அப்டேட் போடணும். ரொம்ப இழுத்திட்டே இருக்குது. அது கூடிய சீக்கிரம் என்ன முடிவு பண்ணிடலாம். வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி பார்த்துங்க. அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் வச்சுருங்க. அப்போ தான் நம்ம ஃபுல் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓரளவுக்கு எல்லாத்தையும் வண்டி நிப்பாட்டு திருப்பி கொண்டு போய் கொஞ்சம் நல்லா வெயில் படுற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் அடிக்க வச்சிட்டோம். ஓரளவுக்கு இப்படி வச்சா தான் கொஞ்சம் அடிக்கிற வெயில் காயும். மீதிலாம் பாருங்கள் எடுத்து இந்த பக்கம் வச்சாச்சு. கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்மளுக்கிட்ட ஒரு 40 செங்கல் கிட்ட இருக்குது. இன்னும் ஒரே ஒரு மோல்டு ஊற்றி வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு எல்லாம் கொண்டு போய் நம்ம ஃபார்மில் வச்சு ஃபுல்லாக வேலையை ஆரம்பிக்கிறது தான். அது நம்ம லைவாக போடலாமா என்னங்கிறது இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். இப்போயே பாருங்கள் எடுக்கிறப்போ ஒரு செங்கல் உடஞ்சிடுச்சு. இதை நம்ம சின்ன இடத்துக்கு வச்சு யூஸ் பண்ணி கட்டிக்க வேண்டியது தான். வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ.